السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரஜபு மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து மரணிக்கின்ற தர்பாரில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபு மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து ஒவ்வொரு ஆண்டிற்கும் 12 மாதங்களை அவர் வரிசையாக அமைத்திருக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத்து தௌபாவிலே 36வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, இன்ன இத்தக ஷுஹூரி இன்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வுடைய வேதத்திலே புத்தகத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த வசனத்திலே தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மாதங்களின் எண்ணிக்கை 12. 12 மாதங்களில் சங்கையான மாதங்கள் 4. இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும்
கட்டாயமாக நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களில் ஒன்று இஸ்லாமிய மாதங்களின் எண்ணிக்கையை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கில மாதத்தின் எண்ணிக்கை 12 ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் சின்ன குழந்தைகள் கூட சொல்லுது. அதே நேரத்தில் தமிழ் வருட பிறப்பினுடைய 12 மாதங்களின் பெயர்களையும் நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய சிறு குழந்தைகள் சொல்லுகிறது. ஆனால் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரியவர்கிட்ட நாம கேட்டா கூட இஸ்லாமிய மாதங்களின் பெயர்களை சொல்லுங்க அப்படின்னா மண்டையை சொல்லிட்டு தான் இருப்பாங்களே தவிர பெரும்பாலும் அவங்களால சொல்ல தெரியாது. முகர்ரம்ல ஆரம்பிச்சு துல்கஜ்ல முடியுது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கின்றார். அந்த 12 மாதங்களின் பெயர்களும் சங்கையான 4 மாதங்கள் எவை என்பதோ குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. ஹதீஸ்ல மட்டும்தான் 12 மாதங்களின் பெயர்களையும் சங்கையான 4 மாதங்கள் எது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கும் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்களின் பெயர்களை நாம் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதங்களின் பெயர்களை நம்ம எப்ப தேர்வு தெரியுமா? நம்ம வீட்டுல மகளுக்கும் கல்யாணம் வரும் பொழுதுதான் இது என்ன பெற, என்ன மாசம், அந்த பத்திரிகையில போடுவதற்காக ஆளுங்களை சந்தித்து நாம் தேடுவோம். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இதை மனமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 12 மாதங்கள்ல சங்கையான மாதங்கள் 4 மாதங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பஸார் என்ற நூல்ல 3615வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின்கா அர்பஅத்துல் ஹுரும். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். அது 3 தொடர்ந்து வரும், 1 மட்டும் தனியாக வரும். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் எது? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். துல்காதாங்கிறது 11வது மாதம், துல்ஹஜ் என்பது 12வது மாதம், முஹர்ரம் என்பது 1வது மாதம். இன்னொரு மாதம் எது அப்படின்னா நாம இப்ப அமர்ந்திருக்கின்ற ரஜபு மாதம், அதாவது 7வது மாதம். இந்த 4 மாதங்கள் தான் சங்கையான மாதங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய 12 மாதங்களிலும் வரலாற்று சிறப்பு மிக்க பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்களையும் ஆதாரம் இருக்கிறது. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதை மட்டும்தான் நானும் நீங்களும் நம்ப வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் இஸ்லாமியர்களும் அதை நம்ப வேண்டும். கட்டுக்கதைகளை ஒரு காலம் நம்புவது கூட. ரஜபு மாதமா அதற்கு அனாச்சாரங்களை செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. துல்ஹஜ் மாதமா இந்த அனாச்சாரங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் முஹர்ரம் மாதமா பஞ்சா எடுக்க வேண்டும். சஃபர் மாதமா சஃபர் கழிப்பு கொண்டாட வேண்டும். இப்படியாக 12 மாதங்களுக்கும் குர்ஆன்லயும் ஹதீஸ்களையும் ஆதாரம் இல்லாத, அதே நேரத்தில் மார்க்கம் தடை செய்கின்ற சில நிகழ்ச்சிகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயர்ல எழுதி வச்சிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ரஜபு மாசத்துல சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. அதை நாம் நம்ப வேண்டும். ஆர்வமாக நாம் அதை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 53வது வயது, அதாவது நபித்துவம் கிடைத்த 13ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் மக்கா
13 வருஷம் இருந்தாங்க, மதீனால 10 வருஷம் இருந்தாங்க. 23 வருஷம் தான் நபித்துவம் கிடைத்த பின்னால் 23 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெருமானார் வாழ்ந்தார்கள். தன்னுடைய 63வது வயதுல மௌத்தாகி விட்டார்கள். மக்கால 13 வருஷம் இருக்கிற வரைக்கும் தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது, ஹஜ்ஜி கிடையாது, எந்த வணக்கங்களும் கிடையாது, ஜிஹாதும் கிடையாது. அந்த 13 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஹஜ்ஜி கடமையாக்கப்படவில்லை, ஜகாத்தும் கடமையாக்கப்படவில்லை, ஜிஹாதும் கடமையாக்கப்படவில்லை. அந்த 13 வருஷங்கள் மக்களை பண்படுத்தினார்கள். சிலைகளை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 13 வருஷம், அந்த 13 ஆண்டுகள் பெருமானார் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பங்கு வைத்தாலும் கூட பெருமானார் பட்ட துன்பங்கள் மீதும் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு துன்பப்பட்டார்கள். பெருமானார் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே முற்களைகள் தான் பரப்பி வைப்பார்கள். பெருமானார் நடந்து செல்லும் பொழுது சிறுவர்களை எடுத்து கல்லை கொண்டு எரிவார்கள், சஹாபாக்களை தீயிலை பொசுக்குவார்கள், அவர்களை தூக்கிலே தொங்க விடுவார்கள். இவ்வளவு கொடுமைகள் எதற்காக அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 85வது அத்தியாயம் 8வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், வமா நகமு மின்கும் இல்லா அய்யுமினு. அவர்கள் முஸ்லிம்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டார்கள்? இன்றைக்கு இந்திய திருநாட்டில் ஆங்காங்கே இஸ்லாத்திற்கு எதிராக தொல்லைகள் நடைபெறுகிறதே, அதற்கு என்ன காரணம்? படைத்த ரப்பை அல்லாஹ்வாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை அல்லாஹ் சொல்லுகிறார், வமா நகமு மின்கும் இல்லா அய்யுமினு. ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் இஸ்லாமியர்களை அவர்கள் பழி தீர்க்க துடித்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த 13வது ஆண்டுல பெருமானாருடைய 53ஆம் வயதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு அற்புதத்தை பெருமானாருக்கு கொடுத்தான். நாம் எல்லாம் கேள்விப்படுகின்றோம், மிஅராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலக பயணம், விண்வெளி பயணம் அல்ல. யூனி காத்ரின் என்பவர் அமெரிக்காவுடைய ஒரு விஞ்ஞானி, அவர் முதலாக விண்வெளி பயணம் செய்தார். விண்ணுக்கு வெளியே விண்ண தொட முடியல, அவரால் விண்வெளி பயணம் செய்தவர் யூனி காத்ரின் என்பவர். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவில் முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், 7 வானங்களையும் கடந்து அரிசிக்கு சென்று சுவர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரே இரவிலேயே பூமிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான அற்புதம் அல்ல. ஏன்னா நீங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, வானூர்தி ராக்கெட் இருக்குல்ல, எவ்வளவுதான் வேகமாக செல்லக்கூடிய வானூர்தியாக இருந்தாலும் முதல் வானத்தை அடைவதாக இருந்தால் 2500 ஒளி ஆண்டுகள் ஆகும். 2500 ஒளி ஆண்டுகள் அல்ல, ஒளி ஆண்டுகள். ஒரு ஒளி இருக்குத ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம், ஒரு வாரத்திற்கு எவ்வளவு தூரம், இப்படியாக 2500 ஆண்டுகள் அது எவ்வளவு தூரம் பயணம் செய்யுமோ அவ்வளவு தூரத்தில் தான் முதலாவது வானமே இருக்கிறது. அப்ப அங்கு சென்று வருவதாக இருந்தால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வல்லமையின் அடிப்படையில் ஒரே இரவில் மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் வருவதாக இருந்தாலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 1 மாதம் ஆகும். பைத்துல் முகத்தஸ்க்கு வருவதாக இருந்தால் அது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய புராக் என்று சொல்லப்படுகின்ற வாகனத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வந்தார். அப்ப இந்த மேராஜ் பயணம் இருக்கிற அது நடந்தது இந்த ரஜப் மாதம் தான். 27 நாம சொல்றோம், ஆனா சரியான தேதி என்பது வரலாறுகளே குழப்படியாகத்தான் காணப்படுகிறது. ஆக இந்த மாசத்துல ஒரு நாள் இரவு அந்த மேராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்ணுலக பயணம் நடைபெற்றது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அடுத்து ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இப்ப உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நாம் ஆளுக்கு ஒரு திசையில தொழுகிற, இந்தியாவில் வாழக்கூடிய நாம் மேற்கு திசையை நோக்கி நாம் தொழுகிறோம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உருவமில்லாத கடவுளை வணங்குவதாக நீங்கள் சொல்லிவிட்டு திசையெல்லாம் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கும் நம் மீது சுமத்தி கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களின் சில பேர் ஆமா நாங்க திசையை தான் வணங்குறோம், கிழக்கு நோக்கி நாங்க தொழுக மாட்டோம், வடக்கு நோக்கி தொழுக மாட்டோம், தெற்கு நோக்கி நாங்க தொழுக மாட்டோம், மேற்கு திசையை நோக்கி தான் நாங்க தொழுவோம், நாங்க திசையை தான் வணங்குறோம் அப்படின்னு விவரம் தெரியாத சில இஸ்லாமியர்கள் சகோதர சமுதாயத்தவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தங்கள் தவறுகளை தாங்களாகவே ஒப்புக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் உண்மையிலே திசையை வணங்குற காபத்துல்லாவை தான் நோக்கி நாம் தொழுகிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் காபத்துல்லாவிற்கு கிழக்கு பகுதிகளில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப காபத்துல்லாவை முன்னோக்குவதாக இருந்தா மேற்கு திசையை முன்னோக்கினாக்க காபத்துல்லாவை நம்ம முன்னோக்க முடியும். அதே நேரத்துல காபத்துல்லாவிற்கு மேற்கு திசையில் வாழக்கூடியவர்களுக்கு கிபிலா கிழக்கு திசை, காபத்துல்லாவிற்கு வடக்கு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு தெற்கு தான் அவர்களுக்கு கிபிலா, தெற்கு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு வடக்கு பகுதி தான் அவர்களுக்கு கிபிலா. ஒண்ணு வேணாம், உம்ராவிற்கு ஹஜ்ஜிக்கு சென்று பாருங்க, முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே திசையை நோக்கி நிக்க மாட்டாங்க. காபத்துல்லா சதுரமா இருக்குது அப்படின்னா காபத்துல்லாவை நோக்கி தான் நிற்பாங்க, வட்டமாக இருப்பார்கள். அப்ப நம்ம காபத்துல்லாவை தான் முன்னோக்கின்றோமே தவிர மேற்கு திசையை நம்ம முன்னோக்கல. திசைதான் நமக்கு கிபிலாவாக இருக்குமானால் உலகத்தில் உள்ள நாடுகளில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மேற்கு திசையை நோக்கி தான் தொழுகணும் கிடையாது. நாம மேற்கு திசையை முன்னோக்கிறோம். கிழக்கு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு மேற்கு திசை, மேற்கு திசையில் வாழக்கூடியவர்களுக்கு கிழக்கு திசை, வடக்கு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு தெற்கு, தெற்கு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு வடக்கு தான் திசை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கல, திரும்ப வரும் பொழுது 50 நேரம் தொழுகை அல்லாஹ் கண்குளிப்பாக கொடுத்தார். 50 நேரம், இன்னைக்கு 5 நேரம் இழுத்துட்டு கிடக்குது. 50 நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில குறுக்கிட்டு 50 நேரம் சமுதாயம் தொழுகாது, குறைச்சிட்டு வாங்க சொல்லி 5 குறைத்து கடைசியில் 5 10 இன்னைக்கு நாம தொழுதுட்டு இருக்கிறோம். அது எத்தனை முஸ்லிம்கள் நாம் தொழுகின்றோம்? அல் குர்ஆன்ல 82 இடங்கள்ல தொழுகையை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஆத்துஸ் ஸக்கா, ஸகாத்தை நீங்கள் கொடுங்கள். கிட்டத்தட்ட 82 இடங்கள்ல தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். எதற்காக? தொழுகை என்பது கட்டாய கடமை. இந்த உடம்புல தலைதான் பிரதான உறுப்பு. கை இல்லாம வாழ்ந்துடலாம், கால் இல்லாம வாழ்ந்துடலாம், சிறுநீரகம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், எல்லா உறுப்பும் இருக்கிறது. தலையில வச்சுக்கிடுவோம், அவனால உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப 5 கடமைகள்ல தலையை போட்ட கடமை தான் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சமுதாயத்துல பார்த்தோம், ஹஜ்ஜி செய்றாங்க, வரவேற்கத்தக்கது. வருஷம் ஜகாத் கொடுக்கறாங்க, வரவேற்கத்தக்கது. ரமலான் நோன்பு வைக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. எல்லா வணக்கங்களையும் செய்றாங்க. தொழுகைக்கு மட்டும் நேரம் இல்லை. நேரம் கிடைச்சா தொழுகிற வழக்கம் ஆயிட்டு, நேரம் கிடைச்சா சாப்பிடுவோமா, நேரம் கிடைத்தால் தூங்குவோமா? அப்ப நேரத்தை ஒதுக்கி தொழுகைக்காக நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட கடமைதான் இந்த தொழுகை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பூமிக்கு வரும் பொழுது 5 நேர தொழுகையோடு வந்தாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்? ஃபஜ்ர் 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத், அஸ்ர் 4 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத், இஷா 4 ரக்காத் தொழுது வருகிறோம். ஆனா தொழுகை கடமையாக்கப்பட்ட புதுசுல மக்கால இருக்கிற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 14 மாதங்கள், ஒரு வருஷமும் 4 மாதமும் 14 மாதங்கள் லுஹர், அஸ்ர்,
இஷா, ஃபஜ்ர் இந்த நாலுமே 2 ரக்காத்தா தான் கடமையாக்கப்பட்டிருந்தது. மக்ரிப் மட்டும்தான் 3 ரக்காத். இப்ப இல்ல, தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்பத்தில் உள்ளூர் வாசியாக இருக்கட்டும், வெளியூருக்கு செல்லக்கூடியவராக இருக்கட்டும், லுஹர் 2 ரக்காத்தா, அஸர் 2 ரக்காத்தா, இஷா 2 ரக்காத்தா, ஃபஜ்ர் 2 ரக்காத்தா, மக்ரிப் மட்டும் 3 ரக்காத்தாக இருந்தது. 1.5 அதாவது 16 மாதங்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர். ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் எல்லோருமே மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒரே காரணத்திற்காக மக்காவுக்கு மதீனாவுக்கு போய்விட்ட பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் லுஹர் தொழுகை 4 ரக்காத், அஸர் தொழுகை 4 ரக்காத், இஷா தொழுகை 4 ரக்காத், ஃபஜ்ர் 2 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத். இப்படி தொழுகையை மாற்றுவது மதீனாவிற்கு சென்ற பின்னால் மாற்றப்படுகிறது. மக்கால இருக்கிற வரைக்கும் காபத்துல்லாவை நோக்கி தொழுத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மதீனாவில் பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர்கள் தொழுகிறார்கள். பைத்துல் முகத்தஸ் தெரியுதா? ஜெருசலத்தில் உள்ள இன்றைக்கு யூதர்கள் கைப்பற்றி வைத்திருக்கின்ற அந்த பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிற பள்ளியை நோக்கி தொழுகும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றார். காபத்துல்லாஹ் நோக்கி தொழுத பெருமானாரும் சஹாபாக்களோ இப்ப பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகும் பொழுது அவங்களுக்கு மனசு இடம் தரல. 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி பெருமானார் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே வானத்தை பார்ப்பாங்களா? இது ஆயத்து வராதா? காபத்துல்லாஹை நோக்கி தொழுகும்படி நமக்கு ஆயத்து வராதா? அல்லாஹ்வின் உத்தரவு வராதா என்று வானத்தை நோக்கி கொண்டே இருப்பார்கள். காபா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா. அந்த கிப்லாவை நோக்கி நாம் தொழுக வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். 17 மாதத்திற்கு பின்னால மதீனால ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் கிப்லத்தை அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. உம்ராவுக்கு சென்றவர்கள், ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலை போய் பார்த்திருப்பாங்க. அந்த பள்ளிவாசல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா லுஹர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்கள் முகத்தை இந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்க தொழுக வேண்டாம், காபாவை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறங்கின உடனே 2 ரக்காத் தான் முடிச்சிருக்குது. இந்த 2 ரக்காத் பாக்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நான் கிழக்கு நோக்கி நிக்கிறேன், நீங்க கிப்லா நோக்கி உட்கார்ந்து இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தொழுகையிலே கிப்லா நோக்கி திரும்பிட்டாங்க. சஹாபாக்களும் அப்படியே கிப்லாவை நோக்கி திரும்பி விட்டார்கள். அப்ப 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸை நோக்கி, மீதமுள்ள 2 ரக்காத்துகள் இறையில்லமாம் காபாவை நோக்கி. எனவே தான் அந்த பள்ளிவாசலுக்கு பேரே மஸ்ஜிதுல் கிப்லத்தை, 2 கிப்லாவை கொண்டுள்ள பள்ளிவாசல் அப்படிங்கிற பெயர் வந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சஹாபாக்கள் பின்னால தொழுவாங்க. அந்த சஹாபாக்கள்ல அதாவது 2 கிப்லாவை நோக்கி தொழுத சஹாபாக்கள்ல கடைசியாக மரணமானவர்கள் யார் என்று சொன்னால் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கடைசியா வஃபாத் ஆகிறாங்க. தன்னுடைய 103வது வயதில், அதாவது ஹிஜ்ரி 90ல பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பின்னால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறங்குறாங்க. அவங்க தான் 2 கிப்லாவை நோக்கி தொழுத சஹாபாக்களிலே கடைசியான சஹாபி என்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே கிடையாது. மதீனால யாராவது இறந்துட்டாங்கன்னா மதீனாவுக்குள்ளாலே தெரிவதற்கு 1 நாள் ஆகிவிடும். அப்ப சைக்கிளும் கிடையாது, பைக்கு கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது. குதிரையில் தான் செல்ல வேண்டும்.
ஒரு சஹாபிக்குள்ள எல்லா பக்கமும் சொல்லிட்டு வருவார். ஒரு ஆள் மௌத்தா போயிருக்கிறாரு, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா குதிரைகள் கழுதைகள் சென்றுதான் அந்த செய்திகளை சொல்வார்கள். இப்ப அசர் தொழுகையில கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. மதீனா மக்கள் யாருக்கும் தெரியாது. தெரியாத காரணத்தினால தெரியாத சஹாபிகள் மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா கிழக்கு நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னா குபா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல், மதீனால இருக்கிற பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே முதலாவது கட்டிய பள்ளிவாசல் இந்த குபா பள்ளிவாசல். உம்ராவுக்கு போனவங்க அங்க போய் தொழுது இருப்பாங்க. அங்க யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த குபாங்கிற பள்ளிவாசலுக்கு ஒரு சஹாபி போறார். ஃபஜ்ர் நேரத்துல போறார். போனா எல்லாருமே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க. உடனே சஹாபி சத்தமோடு சொல்றார், தோழர்களே, நேற்றே கிப்லா மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிப்லாவை மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிப்பு செஞ்ச உடனே சஹாபாக்கள் அப்படியான கேட்கல, அப்படியான தொழுகை பார்த்தா போயிடும். உடனே என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே கிப்லாவை நோக்கி திரும்பினாங்க என்ற செய்தி புகாரில 4490வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் ஆரம்பத்தில் சிலவற்றை அனுமதித்திருப்பார், அதற்கு பின்னால் அதை ஹராமாக்கி இருப்பார். இப்ப சில சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத சஹாபாக்கள்ல பல பேர் மௌத்தா போயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் பாவியா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல மது ஆகமாக்கப்பட்டிருந்தது. மதுபானங்கள் அருந்தலாம், சஹாபாக்கள் அருந்து இருக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தில், உஹது யுத்தத்தில் எல்லாம் சஹாபாக்கள் மதுபானங்களை குடித்து இருக்கிறார்கள், வட்டியை வாங்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய பார்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல மதுபானம் ஹராமாக்கப்படவில்லை. அப்ப சில சஹாபாக்கள் மௌத்தா போயிருப்பாங்க. பின்னால அல்லாஹ் ஹராமாக்கி வைத்தார். ஹராமாக்கின பின்னால யாரெல்லாம் குடித்துவிட்டு இறந்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அல்லாஹ் ஹராமாக்கிய பின்னால் ஒருவர் மதுபானத்தை எடுத்து அருந்துவானேயானால் அவன் மௌத்தான நேரத்துல கலிமா கூட வாங்கி வர. ஒருத்தன் மதுபானத்தை இறப்பானேயானால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது? அவனை இஸ்லாமியர்களின் கபிரிஸ்தானே அடக்கம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு பாருங்க, இளைய சமுதாயம் போதையோட மூழ்கி கிடக்குது. 4 நாள் புத்தாண்டு பிறகு இருக்கிறதா பாருங்க, அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா வியாபாரம் நடக்கணும். அது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் புத்தாண்டை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயர்ல மதுபானத்தை வாங்கி கொண்டு இரவு நேரங்களில் அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் கட்டி பிடித்து ஆடக்கூடிய ஒரு அவலமான சூழல் ஏற்படுகிறதா இல்லையா? இந்த நேரத்தில் அவர்கள் மௌத்தாகிவிட்டால் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையில தான் அவங்க மௌத்தா போவாங்க அப்படிங்கிறதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கிய ஒரு சங்கையான மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் இருந்தாவது இதுவரைக்கும் 5 நேரம் தொழுகாத நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் இனிமேலாவது 5 நேரங்கள் நாம் தொழுக வேண்டும். மறுமை நாள் ஆகிரத்தில வணக்கம் சம்பந்தமாக அல்லாஹ் முதலாக அவர் வினாவை கொடுப்பது நீ தொழுதாயா என்றுதான் அல்லாஹ் கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி, மறுமை நாள் ஆகிரத்தில் முதலாக அல்லாஹ் விசாரிப்பது நீ தொழுதாயா. ஒருவன் தொழுதால் அவனுக்கு நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும், ஹஜ் இருக்கும், உறவுகளை சேர்த்து வாழ்தல் இருக்கும், பெரும்பாவங்கள் இருக்காது. ஏன்னா அல்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையாகிறது மானக்கேடான செயல்களை விட்டோம். மானக்கேடான செயல்கள் என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்வது, ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது, மதுபானங்கள் அருந்துவது, வட்டியை சாப்பிடுவது, இதுவெல்லாம் மானக்கேடான செயல்கள். ஒரு பன்றி கூட அந்த காரியத்தை செய்யாது. எங்காவது ஒரு பன்றி மதுபானத்தை குடிக்கிறதா?
வட்டியை சாப்பிடுகிறதா, இறைவனுக்கு இணை வைக்கிறதா? கிடையாது. உலகத்தில் எல்லோரும் அல்லாஹ்வை தான் வணங்குகிறார்கள். ஆனால் மனிதன் மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குவதோடு மற்றவைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார். இல்லை என்றால் அல்லாஹ்வை அடியோடு மறந்துவிட்டு தன் கையினால் படைக்கப்பட்ட ஒன்றை அவன் தைரியமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, இந்த சங்கையான ரஜபு மாதத்துல அல்லாஹ் இன்னும் சில நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கின்றார். நமக்கு முக்கியமான கடமை 5 நேரம் தொழுவது. அந்த தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். நரகத்துல சொர்க்கவாதிகள் கேட்பாங்களா, மா சலகத்தும் பீ சக்கர், உலகத்துல வாழ்வது ஒன்னாதான் வாழ்ந்தோம், நீங்க நாங்க சொர்க்கத்துல இருக்கிறவன், நீங்க நரகத்துல கிடக்குறீங்க அப்படின்னு நரகவாதிகளை பார்த்து கேட்கும் பொழுது நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்க 5 நேரம் தொழுகல, சக்கரத்தை கொடுக்கல, நோன்பு வைக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அதை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா தொழுகை இல்லை என்று சொன்னால் அந்த மற்ற வழக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் மரியாதையே கிடையாது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு, மின்சாரம் இல்லை என்றால் மற்றவைகளுக்கு மரியாதை கிடையாது. அப்படித்தான் எல்லா வணக்கங்கள் இருந்தாலும் தொழுகை இல்லை என்றால் மற்ற வணக்கங்களுக்கு அல்லாஹ் மரியாதை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயிர் உள்ள வரையிலும் 5 நேரங்கள் தொழக்கூடிய தொழுகையாளர்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய